கதை கேட்க தயாராயிட்டீங்களா? Are you all ready to listen to a story? இன்றைக்கான வேத வசனத்தையும் கதையும் பார்ப்போமா? Shall we see today's Bible verse and a story? பெற்றோர்கள் கவனத்திற்கு. To the parents. நம்ம என்ன செய்கிறோமோ அதை தான் பிள்ளைங்க பண்ணுவாங்க. What we do, children will also imitate. நம்ம எவ்வளோதான் உபதேசம் பண்ணாலும் அது அவங்க காதில் ஏறாது. நம்ம செய்கிறத பார்த்து தான் செய்வாங்க. Whatever we advise them, they will not follow that. They will do what we do. வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம். Let us see what the Bible says. நீதிமொழிகள் 22:6. பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். Proverbs 22:6. Train up a child in the way he should go, and when he is old, he will not depart from it. பார்த்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு? சின்ன பிள்ளைங்கள சரியான வழியில் நடத்தினா அவங்க பெரியவங்களாகும் போதும் அதே மாதிரி நடந்துக்குவாங்களாம். See what the Bible says. When children are young, when we give them the proper training, they will follow that when they are old. அப்பனா அவங்க எப்படி இருக்கணும்னு நம்ம எதிர்பார்க்குறோமோ அதே மாதிரி நம்ம நடந்துக்கணும். That means we have to behave like how we expect them to behave. 2 சம்பவங்களை உங்களுக்கு நான் சொல்கிறேன். I will tell you 2 incidents. ஒரு அம்மா ஒரு பையனுக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போது அவன்கிட்ட 4 + 4 எவ்வளோன்னு கேட்டாங்க. Once a mother, while teaching his child at home, asked him, what is 4 + 4? அவன் 10ன்னு சொன்னான். He said 10. அவனுக்கு கோவம் வந்துருச்சு. எப்படி 4 கூட்டினா 10 ஆகும், நீ தப்பா சொல்ற அப்படின்னு. The mother asked, how 4 added with 4 will become 10? And she got angry and scolded him. அதுக்கு அந்த பையன் சொன்னா, அம்மா தினந்தோறும் கீரைக்கார அம்மாட்ட நீங்க பேசிட்டே இருக்கிறத நான் பார்க்குறேன். The boy said immediately, Mother, every day I am watching you bargaining with a vegetable vendor. அவங்க காய்கறியும் கீரையும் கொடுத்த பிறகு 10 ரூபா சொன்னாங்கன்னா 2 ரூபாயை குறைச்சி 8 ரூபான்னு அவங்க வேலையெல்லாம் கெடுத்து அவங்க கிட்ட நீங்கள் பேரம் பேசிகிட்டே இருக்கிறீங்க. After buying vegetables and greens from her, when she says it is 10 rupees, you bargain with her for 2 rupees and you give finally 8 rupees only to her. You waste all her time and make her sit in our house. கடைசியில் 8 ரூபா தான் கொடுத்து அனுப்புறீங்க, 2 ரூபாயை குறைச்சிட்டு. அதனால தான் நான் என்ன யோசிச்சேன்னா, நான் 10ன்னு சொல்லிட்டேன்னா நீங்கள் எப்படி 2 குறைக்க போகிறீங்க, அதனால் 8 சரியான பதில் ஆயிரும், அதனால் நான் 2 அதிகமாக சொன்னேன் அப்படின்னு. He said, so if I said 10, anyway you're going to reduce 2. 8 will be the correct answer. So beforehand I said that the answer is 10 for you to reduce 2. நமக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. The mother felt very bad. இன்னொரு சம்பவம் என்னன்னா, ஒரு அப்பா தன்னுடைய பையனை பேருந்தில் கூட்டிகிட்டு போனார். The next incident is a father took his son in a bus. அப்போ கண்டக்டர் சொன்னார், பையன் ஆள் பார்க்குறதுக்கு சின்னதாக இருக்கான், அவனுக்கு நீங்கள் அரை டிக்கெட் வாங்கிக்கிங்க அப்படின்னு. The conductor said, your son looks very small, so you can get the child ticket for him. The fare is 50% from your fare. அந்த அப்பா சொன்னார், இல்லை அவன் வயசுக்கு ஏற்ற டிக்கெட்டே அவனுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு அதுக்குரிய காசை கொடுத்துட்றாரு. Father said, no, you give me the correct ticket to his age and bought it. இறங்கும் போது கண்டக்டர் திரும்பியும் கேட்டார், நீங்கள் ஏன் கூடுதலாக பணம் கொடுத்தீங்க, அவன் பார்க்குற சின்ன பையனால தானே இருக்கான், வயசை ஏன் சரியாக சொல்கிறீங்க அப்படின்னு. When the father was ready to get down from the bus, the conductor again asked, he looks like a small boy, why are you paying extra? You are giving more money to the government, why are you doing so? அப்போ அந்த அப்பா சொன்னார், ஐயா என் பையனுக்கு அவனுடைய சரியான வயசு தெரியும். The father said, sir, my son knows his real age. இப்போ கொஞ்சம் பணம் குறைக்கிறதுக்காக நான் உங்ககிட்ட ஒரு பொய் சொல்கிறேன்னா அவன் என்ன பார்த்துட்டே இருப்பான். To reduce some money, if I am saying a lie to you, he will be watching it. அப்போது நம்ம ஏமாற்றலாம், பொய் சொல்லலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் அவனுக்குள்ளே வந்துடும். So we can cheat, say lies will be the thought in his mind. அவன் என்ன பார்த்து
கற்றுக்கொள்றான், அதை தான் வாழ்க்கையிலையும் நடைமுறைப்படுத்துவான். He is watching me so that he will practice the same in his life. அது எனக்கு விருப்பம் இல்லை, அதனால தான் சரியா இருந்தா என் பையனும் சரியா இருப்பான் அப்படின்றதுனால கூட பணத்தை கொடுத்து நான் வாங்கிக்கிட்டேன்னு சொல்லிட்டு போனாரு. I did not like that. So that is why I paid the exact amount and got the ticket. He said so and moved away. நம்ம என்ன செய்கிறோமோ அதை பார்த்து தான் பிள்ளைங்க கற்றுக்கொள்வாங்க. What we do, children will learn from us. அடுத்த கதையில் சந்திப்போம். Let us meet in the next story.